உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில உன் மகனா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாம்மா. அந்த நம்பிக்கையில தாம்மா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய் மகேஷ், வாடா. ஏன் அங்கே நிக்கிற? வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காரு. சக்தி, இங்க வா. ஏன் யார் வந்திருக்கான்னு பாரு. வா. இதோ வரேங்க. எப்படிமா இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் சிவாவையும் உன்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீயும் சிவாவும் தானே. எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சு மனசார நல்லா இருக்கணும்னு அன்னைக்கு நீங்க வாழ்த்தின வாழ்த்து தான் இன்னைக்கு நானும் என்னோட ஒய்ஃபும் சந்தோஷமா இருக்கோம். தம்பி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அப்பா, எதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அண்ணா, சிவா சாருக்கு என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே மறந்து போனப்ப எதுக்காக நான் இன்னும் உயிர் வாழணும்னு யோசிச்சு யோசிச்சு நான் எத்தனையோ நாள் தனியா அழுதுருக்கேன். அந்த நேரத்துல ஆறுதல் சொல்றதுக்கு கூட எனக்கு யாருமே இல்ல. ஆனா அன்னைக்கு நீங்க அந்த வீட்டுக்கு வந்தப்ப என்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அந்த உரிமையில அனிதா கிட்ட நீங்க எனக்காக சண்டை போட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. எப்படி சக்தி விட முடியும்? சிவா என் நண்பன், நீ என் தங்கச்சி. நான் அப்பையும் சொன்னேன், இப்பையும் சொல்றேன். சிவா விஷயத்துல நீ தான் விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்க. அதனாலதான் அந்த அனிதாவோட ஆட்டம் இப்ப வரைக்கும் அடங்கல. சரி, நான் அதெல்லாம் விடுங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, நல்லா இருக்கா. நானும் சிவா சாரும் அவங்கள ரொம்ப விசாரிச்சோன்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. அக்கா, டைம் ஆயிடுச்சு. நான் காலேஜ் கிளம்புறேன். அப்பா கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. மாமா கிளம்புறேன். வாலு, லஞ்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? அக்கா, நான் காலேஜ்ல கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. நான் வரேன். பாய். ஏன் சக்தி, உன் தங்கச்சி காலேஜ் கிளம்பி போறதுக்குள்ள ஏதோ மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரியே இருக்கு. மச்சான், உண்மையை சொல்லணும்னா உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னோட ஆபீஸ்ல எம்டியா பாக்குறப்போ எவ்வளவு கம்பீரமா இருப்ப. நீ எவ்வளவு ராயலா இருந்திருக்க. ஆனா அந்த அனிதா பேச்ச கேட்டு ஏன் என்னன்னு கேட்காம உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ உன்னோட தகுதியில இருந்து வேற இடத்துக்கு போய் வேலை கேட்கணும்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஆனா என்னோட கம்பெனியை பார்த்துக்கன்னு சொன்னாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே உனக்காக பல இடத்துல ஜாப் தேடினேன். இப்ப கூட என் ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்ட ஏஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஜாப் கேட்டிருக்கேன். அவருக்கு ஏற்கனவே உன்னை பத்தி தெரியுங்கிறதுனால சிவா சார உடனே வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல சேலரி, உன்னோட ரேஞ்சுக்கு தகுதியான இடம். இப்போதைக்கு அந்த கம்பெனி தான். நீ அங்க ஒர்க் பண்ணா ஒரு பெட்டர் சேஞ்ச் கிடைக்கும்னு எனக்கு தோணுது மச்சான். என்னடா சொல்ற? என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க? சாரிடா, தப்பா எடுத்துக்காத. நீ எனக்கு ஜாப் எல்லாம் தேடி கொண்டு வந்திருக்க. பட் என்னால முடியாது மச்சான். அவர்கிட்டயே நீ சாரி சொன்னதா சொல்லிடு. நீ காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்ட. இட்ஸ் ஓகேடா. ஏன் மாப்பிள்ளை, அவர் சொன்ன மாதிரி அது ரொம்ப நல்ல வேலை தானே. இப்போதைக்கு அந்த வேலைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனமாற்றம் இருக்கும்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால போக முடியாது. அதான். ஏன் மாப்பிள்ளை, ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லனா வேணாம் மாப்பிள்ளை. அப்பா, சிவா சார் சொன்னா அதுக்கு சரியான ஒரு காரணம் இருக்கும். சிவா சார் மேல ருத்ராமாக்கு கோவம் இருக்கும். சிவா சாருக்கும் ருத்ராமா மேல வருத்தம் இருந்தாலும் அதே நேரத்துல அவங்க மேல அவர் ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு.